வணக்கம். இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12ஆம் வகுப்பை முடித்த பிறகு உயர்கல்வியில் உள்ள வாய்ப்புகள் ஏராளம். அவற்றுள் உரியதை அடையாளம் காட்டும் முயற்சியே கற்க கசடர நிகழ்ச்சி. மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல், சட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த படிப்புகள் குறித்தும் அவற்றிற்கான வேலை வாய்ப்புகள் குறித்தும் ஒவ்வொரு நாளும் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் குறித்த இன்றைய நிகழ்ச்சியில் வழிகாட்டல்களை வழங்குவதற்காக சென்னை மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் புல முதல்வராகவும் இருந்த, அதேபோல் மருத்துவ கல்வி இயக்குநராகவும் இருந்த கனகசபை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சந்தேகங்களை தொலைபேசி மூலமாகவும் மாணவர்களும் பெற்றோர்களும் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த மருத்துவ படிப்புகள் அப்படின்னாலே அதிகமான போட்டிக்குள்ளாகிற படிப்பு அப்படின்னா முதல்ல அதிக மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாணவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற படிப்புனா அது மருத்துவ படிப்புகளா தான் இருக்கு. அந்த அளவுக்கு அந்த படிப்பு வந்து ஒர்த்தா, அதாவது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க நினைக்கிற அளவுக்கு உடனடியாக அவங்களுக்கான அந்த பணிகள் எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்கா? உறுதியா இருக்கிறது. அதனாலதான் வந்து இப்போ பாத்தீங்கன்னா தமிழகத்துல இவ்வளவு மாணவர்கள் இருந்தா கூட 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க +2 எழுதும்போது கூட முதல் கட்டமாக வந்து மருத்துவத்தை தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் விருப்பப்படுறாங்க, அதுமாதிரி பேரண்ட்ஸும் விருப்பப்படுறாங்க. ஏன்னா இந்த துறை வந்து மக்களுக்கு சேவை சென்றுகின்ற துறை, அதுவும் 24 மணி நேரமும் சேவை பண்ணலாம், உயிர் காக்கும் துறை, அதேமாரி சொசைட்டியில் நல்ல கௌரவம் உள்ள தொழில் இது. ஸோ அதனால தான் மருத்துவத்துக்கு அதிக இன்னமும் அதிகமாக மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த துறையில் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இப்போ அரசு துறையில அரசு மருத்துவ கல்லூரிகள் மொத்தம் 20 அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றன. அதில் மட்டும்தான் அவர்களுக்கான அந்த பணி வாய்ப்புகள் இருக்குமா? அரசு பணிகள் அப்படின்னு சொன்னா, இல்ல அதை தாண்டி வேற எதுவும் அதை சார்ந்த பணிகள்லாம் அரசு பணிகள் இல்ல? நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்தியாவிலே பார்க்கும்போது தமிழகத்தில் தான் அதிகமான அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. மொத்தம் 20 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது வந்து மருத்துவக் கல்லூரிக்கு சேரலாம், நீங்க பேராசிரியர், உதவி பேராசிரியர் சேரலாம். அது மட்டுமல்லாமல் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் என்று இருக்கிறது. அதாவது தாலுகா மருத்துவமனையிலையும் மாவட்ட மருத்துவமனையிலையும் அங்கே வந்து டீச்சிங் கிடையாது, நோயாளிகளை சரி பண்ணுவதற்கு அது மட்டும் 208 தாலுகா மருத்துவமனையும் தலைமை மருத்துவமனையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைமை மருத்துவமனை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறத்திலே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தான் அதிகமான ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 1800 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் 3 மருத்துவர்கள் இருக்கிறார்கள், ஒரு பெண் மருத்துவர் உட்பட. ஸோ அதனால ஒரு மருத்துவ ஆரம்ப சுகாதாரத்திலையும் 3 மருத்துவர் வேலை செய்யலாம். இது அரசு துறை சார்ந்த பணிகள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசர்ச் ஆராய்ச்சிக்காக இந்திய அரசாங்கம் சரி தமிழக அரசும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதால நிறைய ஆராய்ச்சி ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதில் மருத்துவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க. தனியார் துறை, அரசு துறையை தாண்டி இப்போ வந்து கடந்த 30 ஆண்டுகளாக பார்க்கும்பொழுது தனியார் துறை மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. தனியார் மருத்துவமனைகள் வந்துவிட்டது. அரசு மானியம் கொடுக்கிறார்கள், இது லோன் கொடுக்குறாங்க பில்டிங் கட்டுறதுக்கு, நர்சியம் கட்டுவதற்கு. ஆனால் நிறைய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து மாநகரத்தில் வருது. தமிழகம் தான் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து டூரிசம், மெடிக்கல் டூரிசம். ஆனால் வெளிநாட்டில் இருக்க அறுவை சிகிச்சையோ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அதிகமாக செலவாகுதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் வளர்ந்து டெவலப் பண்ண கண்ட்ரியில் இருக்க நோயாளிகள் கூட தமிழகத்தை நோக்கி சென்னையை நோக்கி வருகிறார்கள். சென்னை, கோயம்புத்தூர் அது மாதிரி நகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டூரிசம் வந்து அதிகமாக டெவலப் ஆகிறது. ஸோ தனியார் மருத்துவமனையும் இப்போது 2வது கட்ட டவுன், 2 டயர், 2nd டயர் சிட்டிஸ், 3rd டயர் டவுன்ஸ்லையும் பெரிய மருத்துவமனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. உலகத்திலே பார்க்கும்போது இந்தியாவில் தான் அதிக பாப்புலேஷன் இருக்கிறது. இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் பார்க்கும்போது நாம் தான் முதல் நாடாக இருப்போம் பாப்புலேஷனில். அதுமாதிரி முதியோர் அதிகமாக இருக்கிற நாடும் இந்தியாவாக இருக்கிறது. அதனால் நிறைய நோய் இருக்கும்பொழுது மருத்துவர்களுக்கு தொடர்ந்து சேவை பண்ண வாய்ப்பு அதிகம் உள்ளது. இப்போ MBBS அதுக்கு தான் முக்கியத்துவம் முதல்ல கொடுக்குறாங்க மாணவர்கள். அதை தாண்டி BDS படிப்பிற்கும் ஒரே மாதிரியான சேர்க்கை நடைமுறை இதெல்லாம் தான் இருக்கு. ஆனால் BDSக்கு அதுக்கு அடுத்தபட்சமாக தான் மாணவர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த துறையை பற்றி சொல்லுங்களேன். அது ஒன்றும் இல்லை, MBBS போது உடம்பு ஃபுல்லாகவும் நீங்கள் ட்ரீட் பண்ண முடியும். BDS போது அந்த வாய் சம்பந்தப்பட்ட நோய்கள் ட்ரீட் பண்ணுவதால் அதுக்கு கொஞ்சம் மருத்துவத்தோட கொஞ்சம் கம்மியான முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பட் அதில் ஒரு 0.1%, 2% மார்க் கிடைக்காதவர்கள் கூட பல் மருத்துவர்கள் சேர்கிறார்கள். ஏன்னால் இப்பொழுது வந்து உணவு பழக்க வகையின் காரணமாக அனைவருக்குமே பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மிக அதிகமாக இளம் வயது முதல் கொண்டு முதியோர் வரை இருக்கிறது. ஸோ அந்த இதுலையும் டெக்னாலஜி அதிகமாக டெவலப் பண்ணதால காஸ்மெட்டிக்காக பல் வரிசை சரி பண்ணுவது, அது மாதிரி காஸ்மெட்டிக் டென்டல் சர்ஜரியும் பண்ணுறாங்க. இப்போ நிறைய ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ் அதுமாரி உணவு உட்கொள்வதால் பல் சொத்தை அதிகமாக வருகிறது எல்லாருக்குமே. ஸோ அதனால் அந்த BDS துறை அதுவும் ஒரு 5 ஆண்டு படிப்பு, ஹவுஸ் இன்டர்ன்ஷிப் சேர்ந்து 5 ஆண்டு படிக்க வேண்டும், 4 அது மாதிரி படிக்குது. அதுக்கும் வந்து அரசு துறையில் ஒரு பல் மருத்துவக் கல்லூரியும் தனியார் துறையில் ஒரு 17 பல் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. ஸோ அதுலேயும் நம்ம அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கிடைக்காதவங்க அதில் சேரலாம். இப்போ இந்த படிப்புகளுக்கான தமிழக அளவில் நடத்தப்படுற அந்த கலந்தாய்வு நடைமுறைகள் பற்றி சொல்லுங்கள்.
இப்போ வந்து +2 மாணவர்கள் தான் இப்போ உங்களுக்கு வந்து நீட் என்று உங்களுக்கு தெரியும், ரொம்ப டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. அது தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் செயல்பாட்டு முறையிட்டால் இப்பொழுது வந்து மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, இந்த ஓராண்டுக்கு அரசு துறை ஒரு கல்லூரியிலே சேரும் மாணவர்களுக்கு நீட் எக்ஸாம் தேவையில்லை, அந்த +2 மார்க் வச்சு அப்ளை பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ 26ஆம் தேதி மேலேருந்து அப்ளிகேஷன் ஆரம்பிச்சாச்சு. ஒரு 6ஆம் தேதி மட்டும் அப்ளிகேஷன்ஸ் தராங்க. இப்போ 7ஆம் தேதி தான் கடைசி நாள் விண்ணப்பிக்கிறதுக்கு. 7ஆம் தேதி விண்ணப்பித்த பிற்பாடு ஒரு 10 நாளில் வந்து அவங்க வந்து ரேங்க் லிஸ்ட் டெலிவரி பண்ணிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் போட்டோன்னு 20ஆம் தேதியிலேருந்து செலெக்ஷன் கவுன்சிலிங் நடக்கிறது. கவுன்சிலிங்கில் அந்த ரேங்க் வாரியாக கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தகுந்த மாதிரி மாணவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு விருப்பப்படும் கல்லூரியிலே அலோகேஷன் பண்ணுறாங்க. இது ஒரு 25 தேதியிலே அவங்க இந்த அலோகேஷனில் முடிச்சிடுவாங்க. 25 தேதிக்குள்ளே சேர முடியாதவர்களுக்கு விட்டு போன சீட்ஸுக்கு மீண்டும் ஜூலை மாதத்தில் இன்னொரு செகண்ட் செட் ஆஃப் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. அந்த கவுன்சிலிங்கில் சேர்ந்து கொண்டு நீங்கள் முதல் வரலாம். முதல் வாய்ப்பு வந்து அரசு சேர்ந்த மருத்துவக் கல்லூரியிலே 20 கல்லூரி இருக்கிறது, அதிலே சேரலாம். அது முடியாதவர்கள் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரி 7 வந்து இந்த வருஷம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆண்டு அட்மிஷனுக்காக. அந்த 7 கல்லூரியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 400 சீட்டு இருக்கிறது. அரசு துறையிலே ஒரு 2250 சீட்டு நம்ம தமிழகத்துக்கு மாணவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு 15% ஆல் இண்டியா கோட்டா போயிடும். அது போக 2250 சீட்டு இங்கே தமிழகத்துக்கு இருக்கிறது. தனியார் துறையிலே ஒரு 400 சீட் கிட்டத்தட்ட இருக்கிறது. தொடர்ந்து நம்ம இந்த படிப்புகள் சம்பந்தமாக நிறைய பேசுறதுக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி தொலைபேசி இணைப்பில் சுமதி, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. எங்க எஸ்சி கேட்டகரி மெடிக்கல் கட் ஆஃப் 132 வருது. 132 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல கிடைக்குமா? கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் நிறைய மார்க் வாங்குறாங்க. நம்ம எதுவுமே முயற்சி பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா எஸ்சி கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் வந்து இனாமா தான் தராங்க, ஒரு சார்ஜஸ் கூட கிடையாது. உங்களுக்கு டிடி எடுக்க தேவையில்லை. அந்த +2 மார்க்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உள்ள +2 கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பியை அப்ளை பண்ணீங்கன்னா கொடுத்தீங்கன்னா ஒரு ரிக்வெஸ்டேஷன் லெட்டர் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அப்ளை பண்ணுங்க, நான் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனால் மார்க் ரொம்ப கம்மியா இருக்கிறது, இனிமே முயற்சி பண்ணுங்க. சார், இப்போ இந்த நீட் தேர்வு சொல்லியிருக்காங்க. இந்த நீட் தேர்வு மூலமாக எந்தெந்த இடங்கள்லாம் நிரப்பப்படுது, அதே மாதிரி கலந்தாய்வு மூலமாக எந்தெந்த இடங்கள்லாம் நிரப்பப்படுது அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாம இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. அதுங்க இந்த கலந்தாய்வு மூலமாக அரசு கல்லூரியில் 20 கல்லூரிகளுக்கும் அந்த தனியார் துறையில் 7 கல்லூரி இருக்கிறது. இந்த 7 கல்லூரியிலுமே கிட்டத்தட்ட ஒரு 2/3 சீட்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் அலோகேஷன்ல வருது. அதை 400 சீட் சொன்னேன். இப்போ இந்த 2250 அரசு துறை சீட்டுகளும் கிட்டத்தட்ட ஒரு 400 சீட்டு தனியார் துறை உள்ள சீட்டுக்கும் இந்த நம்ம +2 மார்க்கை வச்சு கலந்தாய்வில் வந்துட்டு இருக்குது. பாக்கி இங்கே வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நம்மள ஒரு 8 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த இதுக்கும் மத்திய அரசாங்கத்தில் நடத்தப்படும் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அது மாதிரி கல்லூரிகளுக்கு தான் இந்த நீட் வந்து செயல்படும். இப்போ நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கும்? அந்த தேர்வுல என்ன மாதிரி கேள்விகள்லாம் இடம்பெறும்? ஏன்னா புதுசா நம்ம மாணவர்கள் தனியார் கல்லூரிகள்ல இருக்கிற அந்த நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் எழுதக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதுல இருக்க கேள்விகள்லாம் என்ன மாதிரி இடம்? அது நீட்டுங்கும் போது அது சிபிஎஸ்இ பேட்டர்னுங்க. நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு மாணவர்கள் வந்து இந்த ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் படிச்சு எழுதுறாங்க. ஆனால் சிபிஎஸ்இ போர்ஷன் வந்து கொஞ்சம் இன்னும் கடினமாக இருக்கும், மிக கடினமாக இருக்கும். ஸோ இந்த நீட் எக்ஸாம் வந்து சிபிஎஸ்இ பேட்டர்ன் மூலியமாக கொஸ்டின்ஸ் தான் வரும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான், டிக்கிங் கொஸ்டின்ஸ் தான் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ பேட்டர்ன் இருக்கிறதால நம்ம மாணவர்கள் வந்து அண்டை மாநிலத்திலேயோ அதர் மாநிலத்துக்கோ வந்து சளைத்தவர்கள் அல்ல. அவர்களோடு நிச்சயமாக போட்டி போட முடியும், நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஆனால் நமது மாணவர்கள் வந்து தொடர்ந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து வந்து ஸ்டேட் போர்டு படித்ததால இப்போ திடீர்னு ஒரு சிபிஎஸ்இ சிலபஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது, புக்கே தெரியாது, எந்த புக்குன்னு தெரியாது. அந்த புக்கை வாங்கணும், அதில் படிக்கணும், அதுக்குள்ள டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க அவ்வளவா. ஸோ இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி அந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். சரி, இப்போ இந்த எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இந்த மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படித்ததுக்கு பிறகு அந்தந்த துறை சார்ந்த பணிகள் சொன்னீங்க. இது இல்லாம போட்டித் தேர்வுகள் நிறைய இருக்கு, யூபிஎஸ்சி தேர்வுகள் இருக்கு, ஐஏஎஸ் தேர்வுகள் இருக்கு. இதுலெல்லாம் இந்த மருத்துவம் படிப்புகள் படித்த மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும்? அவங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இப்போ முன்னாடி எல்லாம் மெடிக்கல் சப்ஜெக்ட் வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் அது மாதிரி கோர்ஸ் போகும்போது மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் கிடையாது. அதனால பாக்கி சப்ஜெக்ட்ஸ் தான் இருந்தது. இப்போ மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணதால ஸோ அவங்க எழுதலாம், அந்த எக்ஸாம் எழுதலாம், எக்ஸாம் எழுதி ஐஏஎஸும் பாஸ் பண்ண முடியும். பட் மருத்துவம் சார்ந்த என்னுடைய கருத்து என்னவென்றால் மருத்துவம் சேர்ந்தவர் மருத்துவத்துறையிலே இருப்பது மிக நல்லது. ஏன்னா இதுதான் நோயாளியை நம்ம டைரெக்டாக ட்ரீட் பண்ண முடியும், அவங்களுக்கு நல்லது பண்ண முடியும். பட் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட் அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, பாலிசி மேக்கிங் டிசிஷன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து மெடிசன் முடித்து விட்டு இது மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து திருப்பி ஹெல்த் செக்ரட்டரிங்கிற வாய்ப்பு கிடைக்கணும் அவங்களுக்கு. ஐஏஎஸ் பாஸ் பண்ண ஒன்று பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் எந்த துறையில் வேணால் அவங்க
ஒர்க் பண்ணலாம். அந்த ஹெல்த் துறை ஹெல்த் செக்ரட்டரி ஆனாங்கன்னா நிச்சயமாக அவங்க பாலிசி மேக்கிங் நல்லா பண்ணி இந்த தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவே ஒரு உயர்நிலைக்கு எடுத்து செல்ல முடியும். சரி, நீங்க சொன்ன மாதிரி இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் பொதுவா ஒரு உயர்கல்வியை ஒரு மாணவர் தேர்ந்தெடுக்கும் போது அப்போதைக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தாண்டி அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த துறை எப்படி இருக்கும் அப்படின்றதான் இருப்பாங்க. ஸோ அந்த மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்கும்? அதான் எந்த துறையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கிராஜுவேஷன் டிகிரியோட பத்தாது. இப்போ இந்த காலகட்டத்தில் ஏன்னா அனைவருமே படிக்கிறார்கள், ஆனால் நிறைய துறை வருகிறது. டெவலப்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே நம்ம வந்து முன்னோக்கி செல்லி கொண்டிருக்கிற காலம் இது. அதனால் இந்த டிகிரி ஒன்றையும் பத்தாமல் மேற்கொண்டு அவர்கள் படிக்க வேண்டும். இந்த 5 ஆண்டு காலம் MBBS-ஓட படித்து நிறுத்தாமல் அதை மீண்டும் வந்து PG டிகிரி படிக்க வேண்டும். அது 3 ஆண்டு. MD என்பது மருத்துவம் கொடுத்து சரி பண்ணுவ துறை. இன்னொன்று அறுவை சிகிச்சை துறை MS என்பது, இதுவும் 3 ஆண்டு துறை. இதில் ஏதாவது ஒரு துறையை எடுத்து அவங்க படிக்க வேண்டும். இது மட்டும் கூட பத்தாது, அதுக்கு மேற்பட்டு கூட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்கிறார்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா MDக்கு மேலே ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. DM என்ற கோர்ஸ் இருக்கிறது. இருதயத்துக்கு தனியாக, கிட்னிக்கு தனியாக, லிவருக்கு தனியாக என்று பல்வேறு கோர்ஸில் இருக்கிறது. அதேமாதிரி MS படித்தவர்களுக்கு மேலே கூட MCH என்று 3 ஆண்டு படிப்பு இருக்கிறது. அது ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு தனியாக ஒரு MCH இருக்கிறது, மூளை ஆப்ரேஷனுக்கு ஒரு தனியாக MCH இருக்குது. அதுமாதிரி தொடர்ந்து படிக்க வேண்டும். ஸோ இந்த 5 ஆண்டுகள் ப்ளஸ் ஒரு 3 ஆண்டு ப்ளஸ் இன்னொரு 3 ஆண்டு படித்தார்கள் தான் நிச்சயமாக அவங்க வந்து சிறப்பு மருத்துவராக இருந்து என்ன நோயா இருந்தாலும் சரி அந்த நோயை சரி பண்ணுற திறமையை இவங்க டெவலப் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட அவர்களுக்கு படிக்கிற காலமே 10 ஆண்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிச்சயமா. ஏன்னா நம்ம உயிரோடு இருப்பதே காலமே இப்போ 100 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஏன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் 50 ஆண்டுகளில் உயிர் இந்த மாதிரி வயசானவங்களா நினைப்பாங்க. இல்லை லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸே நம்ம இண்டிபெண்டன்ஸ் வரும்போது 47 வயசு தான் இருந்தது. இப்பொழுது 68 வயது ஆகிவிட்டது. இனி வருங்காலங்களில் இவர் நிச்சயமாக மக்கள் 100 ஆண்டு காலம் வாழ்வார்கள். 100 ஆண்டு காலம் வாழும்போது அவர்களுக்கு நோய்கள் வர வாய்ப்பு உண்டு. அந்த நோய்களை வந்து இப்போ நம்ம அதிக டெக்னாலஜி மூலமாகவும் இந்த படிப்பு மூலமாக நிச்சயமாக அந்த நோயை கட்டுப்படுத்த முடியும், ட்ரீட் பண்ண முடியும். தஞ்சையிலிருந்து மாஞ்சு உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். நான் வந்து பயாலஜி கட் ஆஃப் வந்து 195.25 BC கேட்டகரியில வரேன். நிச்சயம் அதிக வாய்ப்பு இருக்குதுமா. 195.5ங்கிறது ரொம்ப நல்ல மார்க்கு. BC கேட்டகரி இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அப்ளை பண்ணுங்க. நீங்கள் அந்த கடந்த ஆண்டு கட் ஆஃப் நிலையை வைத்து அவங்க ஓரளவு சேர்த்துக்க முடியும். அதனால அது குறித்த இணையதளத்தில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு போறது கூட நல்லதா இருக்கும். நிச்சயமா நல்லதா இருக்கும். சரி, அடுத்து வீரமணி உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட கட் ஆஃப் வந்து 193.5 வந்திருக்கு சார். 193.5. ஓகேங்க. ஆமா சார். BC கோட்டா சார் கிடைக்குமா சார்? அரசு கல்லூரி BC கல்லூரி BC வந்து அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அரசு துறையில இல்லாமல் தனியார் துறை இருக்குதுங்களா, அரசு அலாட்மெண்ட் சீட் ஒரு 400 சீட் இருக்குது, அதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுங்க. ஏன்னா இதில் எல்லாமே நம்ம எத்தனை மாணவர்கள் அப்ளை பண்ணுறாங்க மெடிக்கலுக்கு, எத்தனை பேர் இன்ஜினியரிங் போகிறாங்க. ஒரு ஆண்டு பார்க்கும்போது மெடிக்கலுக்கு அதிகமாக வருவாங்க, ஒரு ஆண்டு போது இன்ஜினியரிங் அதிகமாக வாங்குவாங்க. ஸோ அதை வச்சு தான் நமக்கு வந்து நிச்சயம் உறுதியாக கிடைக்க முடியாதுன்னு சொல்லுது. பட் இந்த நல்ல மார்க்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக முயற்சி செய்யுங்க, அப்ளை பண்ணிடுங்க. ஆனால் அரசு கல்லூரியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. நிச்சயமாக குறைவு. அடுத்து வினோதினி, உங்க கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க வினோதினி. ஹலோ, சொல்லுங்கம்மா, பேசுங்க. எனக்கு வந்து BSc ஹார்ன்ஸ் அத பத்தி கொஞ்சம் டீடைல்டா வேணும். BSc ஹார்ன்ஸ் அத பத்தி கொஞ்சம் டீடைல்டா வேணும். BSc ஹானர்ஸா? ஹார்ன்ஸ், BSc ஹார்ன்ஸ், BSc ஆப்டோமெட்ரி. அது ஆப்டோமெட்ரி இருக்குது. BSc ஆப்டோமெட்ரி என்ற கோர்ஸ் இருக்கிறதுமா. கண் பார்வை செக் பண்றதுக்கு இல்லைங்களா, கண் டாக்டர் போகும்போது கண் டாக்டர் வந்து முதல்ல செக் பண்ண சொல்லுவாங்க, பவர் செக் பண்றது, பிளஸ்ஸா மைனஸா, மயோபிக்கா மெட்ரோபிக்கா ஹைப்பர் மெட்ரோபிக்கா இருக்கிறது செக் பண்ணுவாங்க. அதுக்காக யூஸ் பண்ற அந்த கோர்ஸ் இது. நிச்சயமா நல்ல கோர்ஸ் இது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலிருந்து முதியோர் வரை கண்ணாடி அனுபவிக்கிறதுல கண் பார்வை கெட்டு விட்டது. ஏன்னா இப்ப நிறைய தூரமா நம்ம பாக்குறது இல்ல, எல்லாமே சிட்டியில இருக்கிறதால பக்கத்து பார்வை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால நிறைய நேரம் புக்கு படிக்கிறோம், டிவி பார்க்குறோம், கம்ப்யூட்டர் பார்க்குறோம். அதனால அனைவருமே கண்ணாடி போடும் நிலைமை வந்துவிட்டது. ஆனால் நிச்சயமா இந்த ஆப்டோமெட்ரிக் கோர்ஸுக்கு அதிக வேலை வாய்ப்பு உண்டு. மக்களுக்கு நீங்க சேவை பண்ணுவதற்கும் ஒரு நல்ல தொழில் இது. நிச்சயமா அப்ளை பண்ணலாம் நீங்க. சரி, இதே மாதிரி B.Pharm, BSc நர்சிங் இந்த மாதிரி துணை மருத்துவ படிப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இப்ப மாறி இருக்கு? இல்ல நிச்சயமாக. ஏன்னா மருத்துவர் ஒண்டியும் வந்து நோயாளியை சரி பண்ண முடியாது. மருத்துவங்கிறது ஒரு லீடர் ஆஃப் த டீம் தான். மெடிக்கல் டீம் என்பது ஒரு குரூப் ஆஃப் டெக்னாலஜிஸ்ட், டெக்னோகிராட்ஸ் வந்து சரி பண்றாங்க. அதுல தலைவர் தான் மருத்துவர்.
ஆனால் மருத்துவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா கூட கேரி அவுட் பண்ணுறதுக்கு கூட நோயாளியிடம் அதிக நேரம் செலவழிப்பது செவிலியர்கள் தான். அதனால் செவிலியர் அதிகம் தேவை. 3 நோயாளிகளுக்கு ஒரு நர்ஸ் தேவை. நர்ஸ் என்றால் 24 மணி நேரத்தில் பார்க்கும்போது 8 மணி நேரம் தான் அவங்க டியூட்டி டைம். ஸோ ஒரு நாளைக்கு 3 பேஷண்ட்டுக்கு 3 நர்ஸ் தேவைப்படுகிறது. ஸோ அதனால் நம்மளுக்கு இருக்க ஜனத்தொகைகளுக்கும் நோயாளிகளுக்கும் அரசு படுக்கை மருத்துவமனை படுக்கை பார்க்கும்போது செவிலியர்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறார்கள். ஸோ அதனால் நிச்சயமாக தேவை. அரசு சார்ந்த கல்லூரிகள் 4 கல்லூரி இருக்கிறது பிஎஸ்சி நர்சிங் கொடுக்கறதுக்கு. தனியார் துறையிலே 165 கல்லூரிகள் இருக்கின்றன. இது டிகிரி படிக்கிறது பிஎஸ்சி நர்சிங். அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் என்று 3.5 ஆண்டு காலம் 3 ஆண்டுகள் படிப்பு இருக்கிறது. அது அரசு துறையிலே கிட்டத்தட்ட 25 நர்சிங் பள்ளிகள் என்று சொல்கிறார்கள். நர்சிங் ஸ்கூல் இருக்கிறது. தனியார் துறையிலும் நிறைய நர்சிங் ஸ்கூல் இருக்கிறது. ஸோ இவங்க டிப்ளமோ சேரலாம் இல்லை டிகிரி சேரலாம். ரெண்டுத்துக்குமே அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எந்த கோர்ஸ் படித்தாலும் உடனே அரசு சார்ந்த பணி உடனே கிடைக்காது. நிச்சயம் கூடிய விரைவில் கிடைச்சிடும் உங்களுக்கு. இப்போ இறுதியா சௌமியா இணைப்புல இருக்கீங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம். வணக்கம்மா. என் பேர் சௌமியா. நான் 10th கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். சரிம்மா. நான் +1 பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். வெரி குட்மா. இந்த தடவை நான் 490 ஸ்கோர் பண்ணிருக்கேன். இந்த தடவை வாழ்த்துக்கள்மா, நல்ல மார்க். +2 முடிச்சதுக்கு அப்புறம் நான் மெடிக்கல் லைன்ல போகணும்ன்றது என்னுடைய ட்ரீம். ஆக்சுவலி நான் சில பேர் சஜஸ்ட் பண்றாங்க பயோடெக்னாலஜில போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மெடிக்கல்ல மெடிக்கலுக்கும் பயோடெக்னாலஜில மெடிக்கல் விட பயோடெக்னாலஜி போறது நிறைய பெட்டர் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. சோ நான் எதுல போனா ரொம்ப பெட்டரா இருக்கும் சார்? இது ரெண்டுமே நல்ல துறை தாமா. எந்த துறையில நம்மளுக்கு அதிக ஆர்வம் இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இன்னொருத்தவங்க சொல்றதுக்காக ஒரு துறையை எடுத்தோம் என்றால் நிச்சயமா அதுல மேல் நோக்கி வர்றது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதில் நீங்கள் படிக்க இந்த +2ல 2 ஆண்டு படிக்கும்போது உங்களுக்கு தெரிய வந்துடும். பயோடெக்னாலஜி என்பது ஒரு ரிசர்ச் ஓரியன்ட், அது மாதிரி ட்ரீட்மெண்ட்டு ஒரு லேபில் வேலை செய்யலாம். இது மருத்துவர் என்றால் நேரம் நோயாளிகளை ட்ரீட் பண்ணுவது. அது நீங்கள் இந்த 2 ஆண்டு படிக்கும்போதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்ல கோர்ஸ் தான். மருத்துவ படிப்புகள் சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுத்திருக்கோம். பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். உங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை தொலைபேசியில் மட்டுமின்றி நிகழ்ச்சி நேரத்திற்கு முன்பாகவே 9030740000 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் kalvi@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் கற்க கசடர என்ற முகநூல் பக்கத்திலும் கேட்கலாம். அதற்கான விளக்கங்களும் நிகழ்ச்சியில் பெற்றுத்தரப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற வலைதளத்தில் காணலாம். கலை அறிவியல் படிப்புகள் குறித்த ஆலோசனைகள் அடுத்த நிகழ்ச்சியில் வழங்கப்படும். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.